ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சாம்பார் சாதம், அதுவும் வந்து ப்ரெஷர் குக்கரில் ஒன் பாட்டாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து சாம்பார் பொடி அரைச்சி நம்ம கடைசியில் போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்ல கமன்னு இருக்கிறதோட டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் சாதத்துக்கு வெறும் வந்து பார்த்தீங்கன்னா சிப்ஸோ இல்லை வத்தல் வடகம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ரைத்தாவோட வச்சு சாப்பிட்டா கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த சாம்பார் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாம்பார் சாதம் செய்கிறதுக்காக குறைஞ்சது இப்போ நான் செய்ய போகிற அளவுக்கு 4 லிட்டர் அப்படி இல்லைனா 5 லிட்டர் குக்கர் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி செய்ய போகிற சாம்பார் சாதத்துக்கு நான் எடுத்துருக்கிறது பொன்னி புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன். பொன்னி புழுங்கல் அரிசி மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இந்த புழுங்கல் அரிசியிலும் செய்யலாம், பச்சரிசியிலும் செய்யலாம். ரெண்டுக்கான தண்ணி அளவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற டம்ளரில் கூட நீங்கள் அரிசி அளந்துக்கோங்க. எந்த பாத்திரத்தில் அளக்குறீங்களோ அதுலேயே பருப்பு அதே மாதிரி தண்ணியும் அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ 1 கப்பு புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி, பச்சரிசியாக இருந்தாலும் 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். துவரம் பருப்பு வந்து கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கிறப்ப தாங்க நல்லாயிருக்கும். இப்போ இது ரெண்டையுமே நல்லா ஒரு 3-4 தடவை கழுவி தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரிசி பருப்பு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த கப்பில் நீங்கள் அரிசி பருப்பு அளந்தீங்களோ அதே கப்பில் தான் தண்ணி மெஷர்மெண்ட்டு ஊற்றணும். இப்போ நம்ம வந்து புழுங்கல் அரிசி எடுத்துருக்குறோம் இல்லையா, அது சாதாரணமாக வேக வைக்கணும் பொலன்னு 3 கப்பு தண்ணி ஊற்றுவோம். இதுவே நம்ம சாம்பார் சாதம் செய்ய போகிறோம் அப்படின்னா குழைவாக இருக்கணும், அதனால் 4 பங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுவே பச்சரிசியாக இருந்தால் 1 கப்பு பச்சரிசிக்கு 3 பங்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்த கப்லேயே தண்ணியை வந்து அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ நான் சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா வெறும் அரிசிக்கு மட்டும் சொல்கிறேன். பருப்புக்கு தண்ணி நான் ஊற்றுறப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எடுத்த கப்லேயே 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து பருப்பு நம்ம இதே கப்பில் தான் அளந்தோம். அதாவது 1/2 கப் அளவுக்கு பருப்பு எடுத்தோம் இல்லையா, அதுக்கு நமக்கு 3 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதனால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது வந்து நம்ம உடனே செய்யணும் அப்படின்னா இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும். கொஞ்ச நேரம் ஊற வச்சு செய்ய போகிறீங்க அப்படின்னா பருப்புக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இதையெல்லாம் தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சாச்சு. இப்போ இதில் மற்ற சாமான்கள் என்னென்ன சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் சேர்க்க போகிற காய்கறிகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்த காய்கறிகள் ஒரு 200 கிராம் எடுத்துருக்கிறேன். மஞ்சள் பூசணிக்காய் கட்டாயமாக சேர்த்துக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அளவுகள்னு பார்த்திங்கன்னா 1 கேரட் மீடியம் சைஸில் எடுத்துருக்கிறேன். 10 அவரைக்காய், கொஞ்சமாக மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக வெள்ளை பூசணிக்காய் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. பீன்ஸு ஒரு 4-5 பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கிறேன். நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா சாம்பார் சாதத்தில் கொஞ்சமாக குடைமிளகா போட்டுக்கோங்க, நல்ல சுவையாக இருக்கும். கட்டாயமாக போடாமல் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த தடவை போட்டு ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 6 சின்ன வெங்காயமும் 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். சப்போஸ் பூண்டு வெங்காயம் வேணாம் அப்படின்னா இந்த ரெசிபி பூண்டு வெங்காயம் போடாமலும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அடுத்ததாக கத்திரிக்காய் 1லேருந்து 2 கத்திரிக்காய் உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்ல பெரிய கத்திரிக்காயாக இருந்தால் ஒரே ஒரு கத்திரிக்காய் சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்திங்கன்னா தக்காளி நல்ல பெரிய சைஸில் 1 தக்காளி எடுத்துருக்கிறேன். சின்னதாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி. இதிலேயே சாம்பார் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு கல் உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன், அதாவது 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா 1 டீஸ்பூன் போட்டு முதல்ல கலந்து விட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதிலேயே சாம்பார் பொடி சேர்க்க போகிறோம். சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சது இல்லை கடையில் வாங்கினது எதுவாக இருந்தாலுமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு சாம்பார் பொடியும் அரைச்சி சேர்க்க போகிறோம், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் போதுமான அளவு. இப்போ அது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியை கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு 1 கல் கூட இருக்கணும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாம்பார் சாதம் வெந்ததுக்கப்புறமா உப்பு சரியாக இருக்கும். இப்போ எனக்கு கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்குது, அதனால் சேர்த்துக்க போகிறேன். திரும்பவுமே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன்.
டேபிள் சால்ட்னா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, அப்படி இல்லைன்னா 1.5 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் 4லேருந்து 5 விசில் விடுங்க. பருப்பு, சாதம், காய்கறிகள் நல்லா பக்குவமாக குழஞ்சி வெந்து வரட்டும். இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு சாம்பார் பொடி அரைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு சாமான்கள் எல்லாத்தையுமே வறுத்து பொடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ அதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக உளுத்தம் பருப்பு எடுத்த அதே டீஸ்பூன்லேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதிலே பார்த்திங்கன்னா மிளகு ஒரு 10 மிளகு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக மிளகு காரம் தேவைப்படாது. கூடவே பேடியங்கி மிளகான்னு சொல்லுவாங்க. இது கர்நாடகா மிளகாங்க. நீட்ட மிளகாவும் இருக்கும், சுருக்கமாக இருக்கும். இந்த மிளகாவில் காரமும் இருக்கும், நிறமும் இருக்கும். சப்போஸ் இது உங்களுக்கு கிடைக்கலன்னா பட்டை மிளகா 3, காஷ்மீரி மிளகா 1 நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 4-5 கருவேப்பிலை இலைகளையும் போட்டு ஒரு மிதமான தீயிலே நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வறுபட்டுருச்சு இல்லையா, இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும், கருகிடக்கூடாது. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பொடிச்சுக்கலாம். இப்போ ஆறுனதுக்கப்புறமா சின்ன ஜாரில் மாற்றிருக்கிறேங்க. இதை நைஸாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ சாம்பார் பொடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சாம்பார் பொடியில் இப்போ நம்ம செஞ்சுருக்கிற அளவில் 2 தடவை நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு வாசனைக்கு தகுந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். எப்போ போடணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 4 விசில் வச்சுருந்தேன். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சமாக வெளியில் அடிச்சிருந்ததுங்க. நான் மேலே குக்கரை தொடச்சி வச்சுருக்கிறேன், அதனால தான் க்ளீனாக இருக்குது. இப்போ இந்த சாதம், காய்கறிகள் எல்லாமே நல்லா பக்குவமாக வெந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்த்த உடனே கொஞ்சமாக தண்ணி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நேரம் ஆக ஆக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற தண்ணி அளவு. இப்போ திரும்பவும் அடுப்பு ஆன் பண்ணி கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கொஞ்சமான தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ அரைச்ச சாம்பார் பொடி இருக்குது பார்த்திங்களா, அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிச்ச பாதி சாம்பார் பொடியை நீங்கள் பிறகு அடுத்த தடவை செய்கிறதுக்கோ இல்லை டிஃபன் சாம்பார் செய்கிறப்பையோ சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ அது எல்லாத்தையுமே நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுறலாம். தீயை கொஞ்சம் மீடியமாகவே வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டேன். இது கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். இது கொதிச்சிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு சட்டியில் 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் கொஞ்சம் போல் உளுத்தம் பருப்பும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. உளுத்தம் பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துருக்குறேன். இது எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு சேர்த்து அதையும் லைட்டாக செவக்க விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் கருவேப்பிலை இலைகளையும் போட்டு பொரிய விட்டுட்டு இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் போடுறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பாதியாக நறுக்கி சேர்த்து வதக்கிக்கிறேன். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் நல்லா வெந்து லைட்டாக சவக்க ஆரம்பிக்குது இல்லையா, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த தாளிப்பை எடுத்து ஏற்கனவே கொதிச்சுக்கிட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த சாம்பார் சாதத்தில் சேர்த்துடலாம். கரெக்டாக சாம்பார் சாதம் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுருந்தேன். சாம்பார் சாதம் நமக்கு பக்குவமான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு மேலே நீங்கள் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கடைசியாக இதில் பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சாம்பார் சாதம் பக்குவமாக ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா, முன்னாடி தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஆறி போனதுக்கப்புறம் கெட்டியாகாமல் கரெக்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த சாம்பார் சாதத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.